அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எப்படி எம்எஸ்எம்இ டிரான்சாக்ஷன் அதாவது மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸோட டிரான்சாக்ஷன எப்படி டேலில ஈஸியா ரெக்கார்ட் பண்ணி மெயின்டெயின் பண்றது மற்றும் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பத்தியான விஷயங்கள இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான டேலி சம்பந்தமான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன நீங்க தொடர்ந்து பெறணும் அப்படின்னா, விக்டரி சிஸ்டம் சர்வீஸ் அப்படின்ற நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வந்து நான் என்னோட இதை வந்து ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சார், எம்எஸ்எம்இ செக்டார் தான் இன்னைக்கு இருக்கிற எக்கானமி டெவலப்மெண்ட்ல கிட்டத்தட்ட 40% 45% எக்கானமியை கொடுக்குறவங்க. இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் இருக்கிறவங்க, இந்த மீடியம்ல இருக்கவங்க வந்து ரொம்ப சின்ன ஆட்கள், ரொம்ப சின்ன ஆட்கள். அவங்க கொடுத்துருக்க லிமிட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. கவர்மெண்ட் கொடுத்துருக்க லிமிட் ஜாஸ்தியா இருக்கு. தவிர ஆட்கள் வந்து ரொம்ப சின்ன ஆட்கள். அப்ப இந்த சின்ன ஆட்களுக்கு ஃபண்டை போட்டு நகர்த்துறதுக்கு வந்து ஃபண்டு கிடைச்சிக்கிட்டே இருந்தா தான் பிரச்சனை இல்லை. இல்லாட்டினா அவங்க எதுல போய் மாட்டிடுவாங்கன்னா கடன்ல போய் மாட்டிடுவாங்க. அப்ப கடன்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிரமங்கள் வரும். அப்படி வரக்கூடாது அப்படின்றதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, இவங்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நீங்க யாரும் எம்எஸ்எம்இ இருந்து சேவை சர்வீசஸை வாங்கியிருந்தீங்கன்னா அல்லது ட்ரேடர் அல்லாதவங்ககிட்ட இருந்து வேற ஏதாவது ஒரு மேனுஃபேக்சர் இருந்து ஒரு பொருளை வாங்கியிருந்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்க பேமெண்ட்டை கொடுக்கணும். இந்த குறிப்பிட்ட நாள்ன்றது எப்படி? இதுக்கு எம்எஸ்எம்இ அந்த இந்த 43B ஆக்ட்ல வந்து சொல்றது என்ன சார், உங்களுக்கும் அவங்களுக்கும். இப்ப சப்போஸ் எனக்கு எபினேசர் சார் மெட்டீரியலை சப்ளை பண்றாரு அல்லது சர்வீஸ் பண்றாரு. இப்ப எனக்கும் எபினேசர் சாருக்கும் அல்லது எனக்குன்னு நான் சொல்றது ஒரு பெரிய கம்பெனிக்கு எபினேசர் சாருக்கும் இடையில ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா, ரெண்டு பேரும் சைன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா அதிகபட்சம் 45 நாள். இந்த ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்ல 90வது நாள் தான் நான் பேமெண்ட் தருவேன்னு எழுதுனீங்கன்னா அது எகெயின்ஸ்ட். ஓகே, 45 நாள் அதிகபட்சம். ஓகே, அல்லது அக்ரிமெண்ட்டே இல்லாத பட்சத்தில் 15 days. ஒன்றும் அக்ரிமெண்ட் இல்லை, ஒரு சின்ன சப்ளையர் எப்போ இந்த மெட்டீரியல் கொடுப்பான்றோம், அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு, பில்லை கொடுக்குறாரு, போறாரு. இப்போ 15th டேக்குள்ள அவருக்கு நம்ம என்ன பண்ணிடணும்னா மைக்ரோ ஸ்மாலாக இருந்தால் கொடுத்துடணும். ரைட், நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதை டேலி எப்படி சிம்பிளிஃபைடாக கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு மைக்ரோ அண்ட் ஸ்மாலுக்கான பேமெண்ட்டை கொடுக்கறதுக்கான நீட் இருக்கு. ஓகே, எப்போ கொடுக்கணும்? அக்ரிமெண்ட் இருந்தால் 45 days, அக்ரிமெண்ட் இல்லாட்டா 15 daysக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். இதை டேலிக்குள்ள எப்படி கான்ஃபிகர் பண்ணி டேலிட்டு வந்து சுலபமா இந்த வேலையை வாங்குறதுன்றது தான் கொஸ்டின். அதனால நான் அந்த ஆக்டுக்குள்ள அது எப்பயிலேருந்து அப்ளிகபிள் அதுக்குள்ள எல்லாம் நான் போகல. என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு நம்ம டேக்ஸ் குரு மாதிரி சைட்ல கேட்கும்போது தெளிவா சொல்றாங்க, அப்ளிகபிள் ஃப்ரம் 1/4/2024. ஓகே, ரைட். சொல்லிட்டு அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ண டிலே பண்ணீங்கன்னா 15 நாளைக்கு மேல அல்லது 45 நாளுக்கு மேல பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரெண்டு இம்பாக்ட். ஒன்று, நீங்க வந்து ஃபார்ம் 1ல நான் இதை டிலே பண்ணிட்டேன்ற விவரங்களை நீங்க கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, நீங்க டிலே பண்ணி பே பண்றதுக்கு ஆர்பிஐ கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதோ அந்த கூட்டு வட்டியை சேர்த்து நீங்க அவங்களுக்கு வந்து பே பண்ணணும். எம்எஸ்எம்இக்கு பே பண்ணணும், மைக்ரோ அண்ட் ஸ்மாலுக்கு வந்து பே பண்ணணும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம அவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டிருந்தா 45 நாள், போடலைன்னா 15 நாள். தள்ளி கொடுத்தா ரெண்டு இம்பாக்ட். ஒன்று, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், பெனால்ட்டி கொடுக்கணும். ரெண்டாவது, இதை நான் தள்ளி கொடுக்குறேன்ற இன்ஃபர்மேஷனை கவர்மெண்ட்டுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை சொல்லிட்டு இருக்கணும். இப்ப இதுக்கு டேலி உதவுமா சார்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு இல்ல, தப்பு பண்ணாம வைக்கிறதுக்கு டேலி எப்படி உதவும், அதுதான் கேள்வி. ஓகே, அதைத்தான் இப்ப டேலிக்குள்ள பார்க்க போறோம். எங்கெங்க நெசசரியோ அங்க வந்து நானே எல்லோ பண்ணி வச்சிருக்கேன். இங்க ஒரு டேலியில ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிட்டு அந்த கம்பெனி வந்து உங்களுக்காகவே நானே என்ன பண்ணிருக்கேன், ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கம்பெனியை வந்து எடுத்துக்கும். இப்போ 43BHக்கான ஒரு கம்பெனி இங்க எம்எஸ்எம்இ கம்பெனி ஒன்று ஓபன் பண்ணிருக்கோமா, இதுல தான் வந்து என்ட்ரிஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஓகே, இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனை எங்க கொடுக்கணும் சார்? உங்க சப்ளையர் எல்லாருக்கும் கொடுக்கணும் சார். ஒவ்வொரு சப்ளையருக்கா எப்படி கொடுக்குறதுன்ற ஒரு கேள்வி வருது. எப்படி கொடுக்கணும்னா, சப்ளையரை எக்ஸிஸ்டிங் சப்ளையர் இருப்பாங்க, ஆல்டர் பண்ணு. ஓகே, லெட்ஜர் போங்க, லெட்ஜர் போயிட்டு இப்போ குமார் அசோசியேட்ஸ் கொடுத்துட்டோமா? ஓகே, இப்போ குமார் அசோசியேட்ஸ் கொடுத்துட்டோம் சார். இதை ஆல்டர் பண்ணிட்டோம். இதை ஆல்டர் பண்ண பிறகு முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ்ன்றது தானா வராது. எப்படி வரும்? நீங்க ஒரு F12 ப்ரெஸ் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் ஜென்ரல் டீடைல்ஸ்ல லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திரும்ப சொல்றேன், இந்த இந்த எம்எஸ்எம்இ தானா வராது சார். ஸோ பார்ட்டியை ஆல்டர் பண்ண பிறகு ஒரு F12 போடுங்க. ஜென்ரல் டீடைல்ஸ்ல லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ப்ரொவைட் எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் இருக்கா, அங்க ஒரு எஸ் கொடுங்க சார். கொடுத்தீங்கன்னா இங்கே திரும்பவும் லாஸ்ட் கொஸ்டினா இங்கே செட் ஆர் ஆல்டர் எம்எஸ்எம்இ டீடைல்னு வரும். இங்கே ஒரு எஸ் கொடுத்தீங்கன்னா உள்ள போயிட்டு என்ன பண்ணா, இது மைக்ரோவா ஸ்மாலா? ஓகே, இப்ப கேள்வி என்னன்னா, எனக்கு இது மைக்ரோவா ஸ்மாலான்னு எப்படி தெரியும்? ஒரு கேள்வியா. அடுத்த கேள்வி வந்து இந்த உதயம் நம்பர் ஆக்டிவா இருக்கான்னு எப்படி தெரியும்? இது ஒரு கேள்வி கேட்கிறோமா? பியூட்டிஃபுல் கொஸ்டின் சார். இதை கரெக்டாக கேட்டால் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்காகவே என்ன பண்ணிருக்கோம்னா, இது எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்றதையும் ஒன்று ஒர்க் பண்ணி எடுத்திருக்கோம் சார். உதயம் வெரிஃபிகேஷனை எப்படி பண்ணலாம்னா, இந்த சைட் இங்கே போட்டிருக்கா https உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் டாட் ஒன்றும் இல்லை, நீங்கள் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இது வெரிஃபிகேஷன் போட்டிங்கனாலே இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த பேஜுக்குள்ளே போயிடும். இந்த பேஜில் போயிட்டு பிரிண்ட் ஆர் வெரிஃபைன்னு இருக்குல்ல, கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே நியூன்ற பட்டனோட வெரிஃபை உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று வந்துடும் சார். ஸோ இந்த வெரிஃபை உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே வந்து என்ன ஆகுனா இந்த உதயம் நம்பரை டைப் பண்ணுறதுக்கு இடம் வரும். ஓகே, ஸோ இந்த உதயம் நம்பரை அங்கே டைப் பண்ணுங்க. அப்புறம் வழக்கம் போல் கேப்சாவை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நிமிஷம் என்ன ஆகுனா இந்த கம்பெனியோட பேர் என்ன, இது என்ன டைப்பு, யார் இதை வந்து ஓன் பண்ணியிருக்கா, எப்போ ரெஜிஸ்டர் பண்ணாங்க, இது சர்வீசஸா. ஓகே, ரொம்ப முக்கியம் சார். சார் மேனுஃபேக்சராகவோ சர்வீசஸாவோ இருந்ததுன்னா தான் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இங்கே ட்ரேடர் இருந்தால் ட்ரேடர், ஹோல்சேலர், ரீட்டைலர் 45, 46, 47 இதில் வரவங்களுக்கு வந்து என்ன கொடுக்க வேணாம்னா இந்த எம்எஸ்எம்இ பெனிஃபிட்டை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ மேனுஃபேக்சரர் சர்வீசஸாக இருந்தால் தான் இந்த பெனிஃபிட்டை கொடுக்கணும். இப்போ இங்கே அடுத்ததுல இவர் என்ன லெவலில் இருக்கிறார், மைக்ரோ லெவலில் தான் இருக்கிறார். ஓகே ரைட், அப்போ அந்த மைக்ரோ வந்துருதா. ஸோ அப்போ சர்டிஃபிகேட்டை பார்த்தாலே இவர் சர்வீஸா, மேனுஃபேக்சரா, ட்ரேடரா, மைக்ரோ லெவலில் இருக்காரா, என்ன லெவலில் இருக்கான்ற இன்ஃபர்மேஷனும் க்ளீனாக கிடைச்சிடும் சார். அப்போ இதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிறோம். பார்த்த இன்ஃபர்மேஷனை வச்சு இங்கே இது மைக்ரோவா ஸ்மாலா எடுத்துடுறோம். ஓகே, என்ன நம்பர்ன்றதை இங்கே கொடுக்குறோம், ஸ்டோர் பண்ணுறோம். ரைட்டா? ஓகே, ஸோ இது வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம் சார். இங்கே வந்து வேணும்னே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லாஸ்ட் இயர் 2023க்கான டீட்டெயிலும் போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்க சார்? அப்ளிகபிள் ஃப்ரம் 1/4/2023, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 23-24க்கு, அசஸ்மெண்ட் இயர் 24-25 தான் அது அப்ளிகபிலிட்டிங்க. ஓகே, அப்போ ஓல்டு இயர் இருந்தால் என்ன ஆகக்கூடாது, கேல்குலேஷன் அது எடுக்கக்கூடாது. அது எடுக்குதா எடுக்கலையான்னு பார்க்கறதுக்காகவே இங்கே வேணும்னே என்ன பண்ணியிருக்காங்க, ஓல்டு இயரை போட்டிருக்காங்க. போட்டுட்டு இங்கே டேஸில் வந்து 45 டேஸ் கொடுத்துருக்காங்க சார். 45 டேஸ் அது அக்ரிமெண்ட் இருந்தால் அலவுடு சார். இப்போ ராஜேஷ் பிரதர்ஸில் பாருங்க இதே மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே உள்ளே போய் தான் பார்க்கணுன்றதுல எங்கேருந்து பார்க்கலாம், மோர் டீடைல்ஸில் போயிட்டு இங்கே எம்எஸ்எம்இ இன்ஃபர்மேஷன் இருக்கா, இங்கே மைக்ரோன்னு போட்டிருக்கா, ஸோ இங்கேருந்தும் பார்க்கலாம் இது மைக்ரோவா இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இவங்களுக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களா, ராஜேஷ் பிரதர்ஸ்க்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களா பார்த்துருங்க. கொடுக்கல. ஏன் கொடுக்கல சார்? ஓப்பனிங் பேலன்ஸும் கொடுக்கல, டிஃபால்ட் டேஸும் கொடுக்கல. இது எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுக்கு 15 டேஸ் டேலி தானா கேல்குலேட் பண்ணுதா சார்? 45 டேஸ் கொடுத்துருந்தா எடுத்துக்கும், அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. கொடுக்கல, 15 டேஸ்னு கொடுத்துருந்தா இதை எடுத்துக்குமா அப்படின்றதுக்காக வேணும்னே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே 15 டேஸ்னு கொடுக்காம விட்டுருக்காங்க. அதே மாதிரி சுந்தர் அண்ட் கோக்கு இங்கே 90 டேஸ், ரெண்டு பேருக்கு இடையில அக்ரிமெண்ட் போட்டு 90 டேஸ்னு முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன எடுக்கணும், 45 தான் எடுக்கணும் அக்ரிமெண்ட் இருந்தாலும். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டு ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு 99 டேஸ் போட்டு பிரேக்கப் போட்டிருக்காங்க. ஓகே, அது நமக்கு புரியுதான்னு பார்க்கறதுக்காக ஒரு பிரேக்கப் போட்டு காமிக்கிறாங்க. கிளியரா? ஸோ இது பண்ணியாச்சு சார். ரைட், முடிச்சிட்டோம். இப்போ இது வந்து இதைத்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து என்ன சொல்லி தராங்கன்னா சார் நீங்கள் ஒருத்தருக்கா இப்படி போடலாம். இப்போ எப்படி சார் என்ன இருக்கிறாருன்னா எனக்கு ஒரு 300 பேர் இருக்காங்க சார். எனக்கு ஒரு எவ்வளோ பேர், 300 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 300 பேருக்கும் நான் ஒருனா போட்டே போகணும்னா வேலைக்கு ஆகுமா? வேலைக்கு ஆகுமா? ரைட், ஓகே. ஸோ இப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 300 பேருக்கு நீங்கள் மொத்தமாகவும் போடலாம். எப்படி மொத்தமாக போடலாம்? ஓகே, நீங்கள் வந்து எப்படி மொத்தமாக போடலாம்னா நேராக டேலிக்குள்ளே போங்க, Alt G போடுங்க. Alt G போட்டு இங்கே எம்எஸ்எம்இ டைப் பண்ணுங்கள் சார். ஓகே ரைட், பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அப்டேட் பார்ட்டி எம்எஸ்எம்இ டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கா, ஒரு கிளிக் கொடுங்க. கொடுத்தா இங்கே யாருக்கு நீங்கள் பண்ணணும், டெட்டாருக்குலாம் பண்ண தேவையில்லை, கிரெடிட்டாருக்கு தான் பண்ண போகிறோம். இப்போ சண்டே கிரெடிட்டார் கொடுத்துட்டோம், ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்தோன்னா இங்கே யாருக்கு நீங்கள் போடலையோ அது மட்டும் வந்துருமா? ரைட்டா? யாருக்கு போடலையோ சார் இங்கே இப்போ ஆல் லெட்ஜஸ் போட்டுருங்கன்னா போட்டிருக்கவங்களுக்கும் வந்தாச்சு. இப்போ நீங்கள் இன்கம்ப்ளீட் மட்டும் போடுங்கன்னா யாருக்கு போடலையோ அவங்களுக்கு வந்துடும் சார். இப்போ இதில் எப்படி போடுறது? ஒரு வழி என்னன்னா இதில் ஒருத்தருக்கு போயிட்டு இங்கே கண்ட்ரோல் எச் அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தருக்கு மட்டும் இது என்ன பண்ணலாம்னா அப்டேட் பண்ணலாம் சார். மொத்தமாக வரிசையாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வந்து மல்டி ஆல்டர் இருக்கா, எடுத்தீங்கன்னா வரிசையாக ஒன்றுனா போட்டுக்கலாம். டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் என்ன, அடுத்தது என்ன, என்ட்ரு கொடுத்துட்டே போகலாம். ஓகே, திரும்ப சொல்கிறேன். இப்போ இதில் வந்து அப்டேட் ஒன்று கொடுத்தீங்கன்னா யார் பேரில் கண்ட்ரோல் வச்சிருக்கீங்களோ அவரை மட்டும் அப்டேட் பண்ணலாம். இப்போ நான் கண்ட்ரோல் கீயை இங்கே ராஜேஷில் வைக்கிறேன், ஆல்ட் ஹெச் கொடுக்குறேன், இது இப்போ ஆல்டர் ஆகுது. ஓகே ரைட், இப்போ ஆல்ட் ஆர் கொடுத்தனா என்ன ஆகுனா வரிசையாக எல்லாரோடதும் வரும், வரிசையாக எல்லாரோடதும் வரும். நான் அப்படியே வரிசையாக 1 by 1 பண்ணிட்டே போகலாம். அப்போ இது மாதிரி மல்டி ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியுமானா பண்ணலாம். ஓகே ரைட், சிங்கிள் தான் ஒன்றுனா பண்ணிட்டே போகலாம், மல்டி ஆல்ட்ரேஷனும் பண்ணலாம். இப்போ இதை ஃபர்தராக இதை எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது? ஸோ மல்டி ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும் சொல்லிட்டோம். சிங்கிளாக ஆல்டர் பண்ணலாம், மல்டி பண்ணலாம். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டியூ டேட்ஸ் எப்படி சார் தெரியும்? சார் டியூ டேட்ஸ் தெரியணும்னா என்ட்ரி போட்டுக்கணும்ல. நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் பர்ச்சேஸில் போயிட்டு என்ன என்ட்ரி இருக்குன்னு பார்க்குறோம். சார் நான் குமார் அசோசியேட்ஸ்லேருந்து ஒரு 5300 ரூபாய்க்கு ஒரு பில் வாங்குறேன். இங்கே பில் வாங்கிட்டு நான் என்ட்ரு தட்டே வரும்போது டியூ டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுதுன்னா நான் கொடுத்துருக்க 45 டேஸை வச்சு கேல்குலேட் பண்ணுது, ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ராஜேஷ் பிரதர்ஸ் கொடுக்குறேன், இங்கே என்ட்ரு தட்டிட்டே வந்தால் டியூ டேட்டில் வந்து நான் எதுவும் கொடுக்கல, அதனால டியூ டேட் எதுவும் இல்லை, ஸ்டோர் ஆகிடுது. ஆனால் இங்கேயும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா 15 டேஸ் டியூ டேட்ஸ் உண்டுன்றதை புரிஞ்சுக்கணும். ரைட், ஓகே, ஸ்டோர் பண்ணிட்டோம். சுந்தரன் கோ கொடுத்துட்டே வரும்போது என்ன ஆச்சுன்னா நான் ஏற்கனவே கொடுத்த 90 டேஸ் இருக்குல்ல அதை கேல்குலேட் பண்ணி போட்டுருது. ஆனால் சுந்தரன் கோக்கும் எவ்வளோ தான் வரணும்,
45 டேஸ் தான் வரணும். அப்போ அது எப்படி வரும்? இதை டேலியில் கேட்கும்போது டேலி என்ன சொன்னாங்கன்னா, அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் சார், நீங்கள் டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் டியூ டேட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ கொடுக்கலையோ உங்களுக்கு கரெக்டாக வரும். எப்படி வரும்? நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்க, டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பேயபிளுக்கு போங்க சார். போனால் இப்போ பழைய பேயபிளும் வருதா? வருது. அது அது வரணுமா? எம்எஸ்எம்இக்கு வரக்கூடாது. எப்படி அது தெரியும்? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அது வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து முதல்ல கண்ட்ரோல் பி அழுத்துங்க. ஸோ இங்கே ஒரு கண்ட்ரோல் பி அழுத்தியாச்சு. அழுத்திட்டு இங்கே ஷோ பில்ஸ் ஆஃப்னு இருக்குல்ல, அங்கே ஒரு என்டர் தட்டுங்க. பண்ணால் ஆல் பார்ட்டிஸாக மைக்ரோ அண்ட் ஸ்மாலாக, இங்கே நீங்கள் மைக்ரோ அண்ட் ஸ்மால் பண்ணோன்னே 2 மேஜிக் நடக்கும். ஒரு மேஜிக், எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கதா நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கவங்க மட்டும்தான் இங்கே பெண்டிங்கில் வருவாங்க, அதர்ஸ் வரமாட்டாங்க. ஓகே ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அது அதர்ஸ் வரமாட்டாங்கன்னு புரியுறதுக்காக ஒரு அதர் ஒருத்தர் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 3rd மார்ச்சில் வந்து ஏதோ ஒரு பில் நம்பர் கொடுக்குறேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய கம்பெனி டிவிஎஸ் கம்பெனி போட்டாச்சு. ஓகே ரைட், போட்டேன். இங்கே மைக்ரோ அண்ட் ஸ்மால் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒன்றுமே கொடுக்கல, ஸ்டோர் பண்ணிட்டோம். இவங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ணுவோம் இல்லையா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஒரு 1.5 லட்ச ரூபா பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் சார். ஒரு 1.5 லட்ச ரூபா பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ டிவிஎஸ் கம்பெனி இங்கே 1.5 லட்ச ரூபாயில் இருக்கா? ரைட்டா சார்? 2 விஷயம் சார், இது மைக்ரோ அண்ட் ஸ்மாலில் கிடையாது. இன்னொன்று, இவங்க 2 பேரும் மைக்ரோ அண்ட் ஸ்மாலில் இருக்கிறாங்க, ஆனால் வந்து இவங்களோட பில் பழைய பில், அது வரக்கூடாது. ஸோ அப்போ கண்ட்ரோல் பி போடுறோம். இங்கே ஆல் பார்ட்டிஸில் மைக்ரோ அண்ட் ஸ்மால் பார்ட்டி கொடுக்குறோம். கொடுத்து முடிச்சா 2 மேஜிக் நடக்குது பாருங்க. முதல் மேஜிக், டிவிஎஸ் கம்பெனி போச்சு. ஏன் போச்சுன்னா அது மைக்ரோ அண்ட் ஸ்மாலில் கிடையாது, போயிடுச்சு. ரெண்டாவது என்னாச்சு, பழைய இயர் பில்லெல்லாம் போயிடுச்சு. பழைய இயர் பில்லெல்லாம் போயிடுச்சு. ஓகே, இது முதல் விஷயம் சார். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து நீங்க உங்களுக்கு இது எப்படி 45 டேஸ் தெரியும், இந்த டியூ டேட்ஸ் தெரியும். ஓகே, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, F12 ப்ரெஸ் பண்ணுங்க, ஃபங்க்ஷன் கீ 12 ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், ஃபங்க்ஷன் கீ 12 ப்ரெஸ் பண்ணுங்க. இங்க இந்த பில் வைஸ் பாக்குறீங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணுமா, மைக்ரோவா ஸ்மாலா, டைப் ஆஃப் என்டர்பிரைசஸ் வேணுமா, உதயம் வேணுமா, எஸ் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கன்னா, இங்க இந்த பில் வைஸ் டீடைல்ஸ்னு ஒன்று வருதுல்ல, பேஸ்ட் ஆன் கிரெடிட் டேஸ் வருதுல்ல, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எம்எஸ்எம்இ கிரெடிட் பீரியட்னு எடுத்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ கிரெடிட் பீரியட் அது என்ன பண்ணிக்கணும்னா 45 டேஸா 90 டேஸான்றதை பொறுத்து எடுக்கும். இங்கே வருதா 45 டேஸ் வருதா? ரைட். இங்கே வந்து 42 டேஸ் வருதா? ஓகே ரைட். ஸோ இங்கே வந்து டேட் வந்து 1 ஏப்ரல் டு 1 ஏப்ரல். ஓகே, ஒரு நிமிஷம், 1 ஏப்ரல் டு 30 ஏப்ரல் போடுறோமா? ஸோ இங்கே வந்து வந்தாச்சா? ரைட்டா. ஸோ இங்கே வந்து டியூ டேட்ஸ் கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்குறோம்னா F12 ப்ரெஸ் பண்ணுறோம். F12 ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து எம்எஸ்எம்இ கிரெடிட் பீரியட்னு இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க, இது எங்கே சார் செட் ஆச்சு, இது எங்கே செட் ஆச்சு? இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, சார் F11 ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபீச்சரில் போயிட்டு ஃபீச்சரில் வந்து ஆல்ட் கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே கண்ட்ரோல் ஐயில் கிரெடிட் டேஸ் அலவுட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் இருக்கா, இது உள்ளே போங்க. அங்கே டேலி பை டிஃபால்ட் என்ன செட் பண்ணி வச்சிருக்குன்னா, அக்ரிமெண்ட்டோட இருந்தால் 45 நாளும், அக்ரிமெண்ட் இல்லாட்டினா 15 நாளும் செட் ஆயிருக்கு. ஓகே ரைட். ஸோ இந்த ரிப்போர்ட் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேமெண்ட் வவுச்சர் இருந்தால் பேமெண்ட் வவுச்சர் வந்து தூக்கிடலாம். அது பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷம், பேமெண்ட் வவுச்சர் ஏதாவது இருந்ததுன்னா பேமெண்ட் வவுச்சரை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இன்னும் 2 இது ஒரு வவுச்சரை என்ன பண்ணிடுவோம்னா, இது வந்து இதாக வந்து மாற்றிடுவோம், போஸ்ட் டேட் வேணா ஆப்ஷனில் மாற்றிடுவோம். அப்போ இந்த பேமெண்ட் வவுச்சருக்கான எஃபெக்ட் வந்து அங்கே இருக்காது. இப்போ செக் பண்ணலாம். ஓகே, ஸோ பேயபிள் போயிட்டோம். இதில் இருக்குது F12 ப்ரெஸ் பண்ணுறோம். இங்கே எனக்கு எம்எஸ்எம்இயா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனாக வரணும். ஓகே ரைட். ஸோ முதல்ல வந்து கண்ட்ரோல் பியில் முதல்ல என்ன எடுத்துக்கணும்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் பார்ட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், F12 ப்ரெஸ் பண்ணிவிட்டு F12 ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே எம்எஸ்எம்இ கிரெடிட் பீரியட் எடுத்துகிறோம். எடுத்தால் ஓகே, கிரெடிட் பீரியட் எடுக்கிறோம். ஒரு நிமிஷம், இன்னொன்று வந்து ஒரு நிமிஷம், F12 எடுத்துகிறோம். இங்கே ஷோ கிரெடிட் டேஸையும் காட்ட சொல்கிறோம். ஷோ கிரெடிட் டேஸையும் காட்ட சொல்கிறோம். காட்ட சொன்னோம்னா அப்போ நமக்கு விளக்கமாக இருக்கும். இங்கே வருதா சார்? எல்லாத்துக்குமே என்ன கிரெடிட் டேஸ் கொடுத்துச்சு பாருங்க. அது எல்லாத்தையும் என்ன நினச்சிச்சுன்னா, உங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்குது, அதனால 45 டேஸ்னு எடுத்துருச்சு. இப்போ நம்ம இங்கே திரும்ப ஒரு F12 ப்ரெஸ் பண்ணுறோம். ஒரு நிமிஷம், F12 ப்ரெஸ் பண்ணுறோம். இங்கே வந்து எம்எஸ்எம்இ கிரெடிட்டில் இந்த இடத்துல வந்து விச் எவர் இஸ் ஏர்லியர், ரைட், பில் வைஸில் பில் வைஸ் டேட்டா, எம்எஸ்எம்இ கிரெடிட் டேட்டா. இப்போ இதை கொடுத்தோம்னா இங்கே வந்து சொல்லுது பாருங்க, இங்கே சொல்லுதா, இந்த இடத்துல தெளிவாக சொல்லுது, இதுக்கு 45 டேஸ் சார், நீங்கள் 41 டேஸ் இன்னும் டைம் வச்சுருக்கீங்க. இதுக்கு 15 டேஸ், இன்னும் 12 டேஸ் டைம் இருக்குது. இதுக்கு 45 டேஸ், 45 டேஸும் டைம் இருக்குது. ஓகே ரைட். அப்போ இந்த 15 டேஸ் அது எப்படி எடுக்குதுன்னா, நீங்கள் டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் கொடுக்கல, ஆனாலும் அது எப்படி எடுத்துக்குதுன்னா, நீங்கள் F11 வச்சு எடுத்துக்குது. அதே போல் இங்கே வந்து நீங்கள் 90 டேஸ் கொடுத்தீங்க, ஆனால் அலோவ் பண்ணுறது சட்டம் வந்து 45 டேஸ் தான். அப்போ 45 டேஸ் கரெக்டாக எடுக்குதா? இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன சார், எனக்கு ஒரு 200 லைன் இருக்குது சார், ரீசெண்டாக இன்னும் பக்கத்தில் கொடுக்க வேண்டியது எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு டேலியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்ட்ரோல் பி அழுத்துங்க. ஓகே, இங்கே மைக்ரோ அண்ட் ஸ்மால் போடுறீங்களா, அதுக்கு அடுத்து வந்து டைப் ஆஃப் பில் கொடுக்குறீங்களா, கொடுக்கும்போது இங்கே வந்து
அதுக்கான ஆப்ஷன் வந்து தனியாக கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா கண்ட்ரோல் பி கொடுங்க, கண்ட்ரோல் பி கொடுங்க, மைக்ரோ அண்ட் ஸ்மால் கொடுங்க. ஓகே ரைட். ஓகே, ஸோ இங்கே வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் கொடுங்க. இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, புதுசாக சேர்த்துருக்காங்க, பில்ஸ் டியூ இன் அப்கமிங் டேஸ். நீங்கள் வெறும் பெண்டிங் பில்னு போட்டிங்கன்னா எல்லா பில்லும் சேர்ந்து வரும் சார். இந்த இடத்துல ஒரு எஸ் கொடுத்துட்டு பில்ஸ் டியூ இன் அப்கமிங் டேஸ் கொடுத்துட்டு இங்கே 10 நாளுக்குள்ள வரக்கூடியது இது கொடுத்தீங்கன்னா 10 டேஸ்க்குள்ள மட்டும் வரக்கூடியது ஏதாவது இருக்கா தெரியும். ஓகே, திரும்ப கண்ட்ரோல் பி போகிறோம், இங்கே பில்ஸ் கொடுக்குறோம், கொடுத்துட்டு இங்கே 15 டேஸ்க்குள்ள வரக்கூடியது எது பார்த்தோன்னா 15 டேஸ்க்குள்ள மட்டும் இது வரப்போகுது. அப்போ இது மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் பி இந்த இடத்துல ரெண்டாவது ஆப்ஷனில் பில்ஸ் டியூ இன் அப்கமிங் டேஸில் இங்கே 30 டேஸ்க்குள்ள வரப்போகிறது இது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி ஆப்ஷனும் சேர்த்துருக்காங்க சார். இப்போ கொஸ்டின் என்னன்னா சார் இதுக்கு நான் பேமெண்ட் கொடுத்துட்டேன் சார். ரைட். ஓகே, அப்போ பேமெண்ட் வவுச்சரில் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த பேமெண்ட் கொடுத்ததெல்லாம் வந்து ஆப்ஷன் வந்து எடுத்து விட்டோம். எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்து பேமெண்ட் கொடுத்துட்டோம். கரெக்டாக எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டோம், பேமெண்ட் கொடுத்துட்டோம். இப்போ இது கன்சிடர் ஆகுமா ரிப்போர்ட்டில்? ஓகே ரைட். ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பேபிள் உள்ள போயிட்டோம். கண்ட்ரோல் பி போட்ட பிறகு எதை மாற்றணும், முதல்ல இங்கே எம்எஸ்எம்இ மாற்றிட்டோம். இப்போ F12 போகிறோம். F12 போயிட்டு இந்த இடத்துல வந்து விச் எவர் இஸ் ஏர்லியர் எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, இப்போ கிரெடிட் டேஸ் கேட்குறோம், நம்பர் ஆஃப் பில்ஸ் டியூ கேட்குறோம். போட்டால் இந்த பேமெண்ட் வந்திருக்கிறதெல்லாம் அங்கே வந்து வராமல் போயிடுது. பேமெண்ட் வர வேண்டியது மட்டும் இன்னும் கொடுக்க வேண்டியது மட்டும் இருக்குது சார். கொடுக்க வேண்டியது இருந்தால் இது எம்எஸ்எம்இக்கு ரிப்போர்ட் பண்ணணும்ல. ஆம், எப்படி பண்ணணும், இங்கே ஆல்ட் ஜி போடுறோம், ஃபார்ம் கொடுக்குறோம், ஃபார்ம் 1 கொடுத்தா இங்கே எம்எஸ்எம்இ, இல்லைன்னா நீங்கள் வெறும் எம்எஸ்எம்இ மட்டும் டைப் பண்ணுங்கள் சார். பண்ணிங்கன்னா இங்கே எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 ஸ்டேட்மெண்ட் வந்துருதா, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் இது எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 ஸ்டேட்மெண்ட்டா, இது ஒரு பிரிண்ட் கொடுங்க, கண்ட்ரோல் பி கொடுங்க. ஓகே, ப்ரிவ்யூ பாருங்க. சாரி, ஆல் இங்கே வந்து இதை வந்து ஃபார்மை வந்து என்ன பண்ணணும், முதல்ல வந்து எம்எஸ்எம்இ 1 ஃபார்முக்கு போயிடுங்க, ஆல்ட் பி கொடுங்க. ஆல்ட் பி கொடுத்த பிறகு எதை செலக்ட் பண்ணணும், ரிட்டர்ன் ஃபார்மை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் எப்படி வந்து நம்ம ஜிஎஸ்டியில் ஆல்ட் இ கொடுத்த பிறகு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் செலக்ட் பண்ணுறோமோ அது மாதிரி. இப்போ ப்ரிவ்யூ கொடுத்தா இங்கே ஃபார்ம் ஐ ப்ரிவ்யூ வரும் சார். ஓகே, வருதா, எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ரெகுலர், உங்களோட கம்பெனி இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து இங்கே போட்டிருக்கு பாருங்க. ராஜேஷ் பிரதர்ஸ்க்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கல, டிலே பண்ணிட்டீங்க, சேர்த்து உங்களுக்கு 5974 ரூபாய் டிலே. இது ஏன் டிலே பண்ணீங்கன்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதெல்லாம் இங்கே இன்ஃபர்மேஷன் போடுற மாதிரி வந்துருக்கு சார். கரெக்டாக, இது ஃபார்ம் 1 சார். ஃபார்ம் 1 வந்தாச்சா? ஓகே ரைட். ஸோ இதெல்லாம் தான் சார் எம்எஸ்எம்இல முக்கியமான விஷயங்கள்.